பழனி அருகே துவங்கப்பட்ட கைத்தறி பூங்கா மூலம் வேலைவாய்ப்பு பெற்ற மகளிர் மற்றும் இளைஞர்கள் மாதம் சுமார் 15,000 ரூபாய் அளவிற்கு வருமானம் கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறிய அளவிலான கைத்தறி பூங்கா கடந்த மாதம் துவங்கப்பட்டது. பழனி அருகே நரிக்கல்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் கைத்தறி பூங்காவில் மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு கைத்தறி நெசவு செய்ய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பயிற்சி பெற்றவர்களுக்கு கைத்தறி பூங்காவில் வேலைவாய்ப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்தபட்சமாக மாதம் 15,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கைத்தறி பூங்காவில் தற்போது 100 பேர் வரை நேரடியாகவும் 300 பேர் வரை மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். மேலும் கூட்டுறவு சங்கம் மூலம் தொழில் கடன்கள் வழங்கப்பட்டு கைத்தறி நெசவு தொழிலை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் மகளிர் மற்றும் இளைஞர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த கைத்தறி பூங்காவுக்கும் சங்கத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால், கைத்தறி பூங்காவில் கூட்டுறவு அல்லாத நெசவாளர்கள், அதாவது தனியார் நெசவாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த பூங்கான்ற திட்டமே உருவாச்சு. இதில் இப்போ ஒரு நெசவாளருக்கும் முதல் கட்டமாக மாதம் 15,000 ரூபா நெசவு கூலி வழங்குற மாதிரி தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அது இன்னும் ரகத்தை மாற்றுறப்ப இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூங்காவில் தான் நான் நெசவு பழகினேன். நெசவு பழகி இப்போ நான் சாஃப்ட் சில்க் நெஞ்சிட்ருக்கிறேன். ஒரு நாளைக்கு கூலி இந்த சாரீக்கு 1,200 ரூபா எங்களுக்கு கூலி. 2 நாளில் ஒரு சாரீ பண்ணிடுவேன். மாதத்துக்கு ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் நான் சம்பளம் வாங்குகிறேன். எங்களுக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கே நிறையா மெம்பரோடு நெய்யும் போது இன்னும் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கைத்தறி பூங்கா திட்டத்தை தொடங்கிய தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் பலனடைந்தவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.